டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன்லேண்டை வந்து வாங்குறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. அப்படி இந்த கிரீன்லேண்டை அமெரிக்கா வாங்கினா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, இந்த கிரீன்லேண்டில் வந்துட்டு என்னதான் அப்படி இருக்கு அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த கிரீன்லேண்ட் எங்கே இருக்கு, இதில் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த கிரீன்லேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 மக்கள் வந்துட்டு வசிச்சுட்டு வர்றாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட பரப்பளவு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 21,66,086 கிலோமீட்டர் ஸ்கொயர்டு. இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்குல்ல, நம்ம தமிழ்நாட்டை விட 17 மடங்கு இருந்தால் எவ்வளோ இருக்குமோ அதாங்க இந்த கிரீன்லேண்டோட மொத்த பரப்பளவு. அப்போ நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்தியா 3 பங்கு இருக்குது அப்படின்னா இந்த கிரீன்லேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 பங்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்தியாவில் முக்கால்வாசி எவ்வளவோ அதான் வந்துட்டு இந்த கிரீன்லேண்டோட பரப்பளவு, மொத்த பரப்பளவு. அப்போ எவ்வளோ பெரிய இடமா இருக்கும் அப்படின்னு பாருங்க. இந்த கிரீன்லேண்ட் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் கவர்மெண்ட்டே இருக்குங்க, இதுக்குன்னு ஒரு தனி கவர்மெண்ட் இருக்கு. ஆனால் இந்த ஃபாரின் பாலிசி இருக்குல்ல, இதை மட்டும்தான் டென்மார்க் வந்துட்டு எடுத்து நடத்துறாங்க. ஏன்னா இந்த கிரீன்லேண்ட் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டென்மார்க் தாங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அமெரிக்கா வந்துட்டு ஏன் இந்த கிரீன்லேண்டை வாங்க விரும்புகிறாங்க, இதை வாங்கினா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, இதில் மெயினான 2 ரீசன் இருக்குங்க. இதை நம்ம ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் அமெரிக்கா இந்த கிரீன்லேண்டை வாங்கிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு இவங்களோட அந்த மிலிட்ரி பொட்டன்சியல் இருக்கும்ல, அந்த மிலிட்ரி பொட்டன்சியலை வந்துட்டு இங்கே டெவலப் பண்ணுவாங்க. இங்கே ஏன் வந்துட்டு அவங்க மிலிட்ரி பொட்டன்சியலை டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வார் நடக்குது அப்படின்னா அந்த வார் நடக்கும்போது இந்த கிரீன்லேண்ட் வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு பாதுகாக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு வந்துட்டு விரோதி நாடுகள் அப்படின்னு சொன்னால் மெயினாக வந்து ஒரு 2 நாடுகள் சொல்லலாம். சைனா ஒன்று, ரஷ்யா ஒன்று. இந்த ரெண்டு நாடுகளை தான் நம்ம சொல்ல முடியும் மெயினாக வந்துட்டு. இப்போ நாளைக்கு ஏதோ போர் நடக்குது அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும், ஏதாவது ஒரு நாட்டுக்கு அமெரிக்காவோட ஏதோ ஒரு நாடோட போர் நடக்குது. ஸோ அப்படி நடக்கும்போது இப்போ சைனால இருந்தோ இல்லாட்டி ரஷ்யாவில இருந்தோ வந்துட்டு மிசைலோ இல்லாட்டி நியூக்ளியர் வெப்பனோ வந்துட்டு போடுறாங்க அப்படின்னா எந்த ஒரு நாடுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் நாட்டோட மிலிட்ரி தளவாடங்கள் இருக்குல்ல, அந்த ஏரியால தான் வந்துட்டு நியூக்ளியர் வெப்பனை வந்துட்டு போடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த இடத்த அழிச்சா மட்டும்தான் அந்த மிலிட்ரி வெப்பன்ஸ் எல்லாமே வந்துட்டு அழிக்கப்படும். ஸோ இது மூலமாக வந்துட்டு அந்த வாரில் வந்துட்டு ஒரு கண்ட்ரி வந்துட்டு ஈஸியாக வின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால அமெரிக்கா வந்துட்டு இந்த கிரீன்லேண்டை வந்துட்டு வாங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்படி வாங்கும்போது இந்த கிரீன்லேண்டில் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மிலிட்ரி தளவாடங்களை ஃபுல்லாக கொண்டு வந்துடுவாங்க. நாளைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா கூட கிரீன்லேண்டோட முடிஞ்சிடும், அது அமெரிக்கா வந்துட்டு பாதிக்காது. ஸோ இது ஒரு காரணம் வந்துட்டு சொல்லப்படுது. அடுத்து 2வது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன்லேண்ட் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான வளங்கள் நிறைந்த ஒரு இடம்னு சொல்கிறாங்க. இப்போ ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னா பூமியில் வந்துட்டு ஒரு சில கனிமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவில் தான் கிடைக்கும். அதை தான் வந்துட்டு ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்போன் தயாரிக்க, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் தயாரிக்க, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தயாரிக்க, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைனா கிட்ட தான் அதிகமாக இருக்குது. சைனா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்துட்டு தயாரித்து மற்ற நாடுகளுக்கு வந்து அதை ஏற்றுமதி பண்ணுறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிக மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா சைனா மேட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட அவ்வளோ பிராண்ட் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவங்ககிட்ட இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்குது. ஸோ அதனால ஈஸியாக வந்துட்டு குறைந்த விலையில் வந்துட்டு மொபைல்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ நமக்குமே அது சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்துட்டு சைனா மேட் மொபைல்ஸ் வந்துட்டு கிடைக்குது. ஸோ இப்போ சீனா கிட்ட தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. சப்போஸ் அமெரிக்கா வந்துட்டு இந்த இடத்த வாங்கிட்டாங்க அப்படின்னா இவங்ககிட்ட இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும். இதனால் அதிகமாக வந்துட்டு அவங்க எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், செல்ஃபோனாக இருக்கட்டும் நிறையா உற்பத்தி பண்ண முடியும். இது அவங்களுடைய நாட்டுக்கு வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு வளர்ச்சி பெற உதவுங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு மெயினான ரீசனாக சொல்கிறாங்க. அமெரிக்கா இது ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு வாங்க முயற்சி பண்ணாங்க இந்த கிரீன்லேண்டை வந்துட்டு. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1946 அப்போதைய யூஎஸ் பிரசிடென்ட்டாக இருந்த ட்ரூமேன் அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $100 மில்லியன் கொடுத்து இந்த இடத்த வாங்க ட்ரை பண்ணார். ஆனால் அப்போதைய டென்மார்க் அரசு என்ன சொல்லிருச்சுன்னா தர மறுத்துருச்சு. ஸோ அந்த டைமே அவங்க பிளான் பண்ணாங்க அமெரிக்கா, பட் அது கிடைக்கல. ஆனால் இப்போ ட்ரம்ப் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கிரீன்லேண்டை வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறாரு. ஸோ நான் சொன்னேன் அந்த 2 மெயின் ரீசனு, அதுதாங்க முக்கியமான ரீசனு. ஸோ இந்த இடத்த அமெரிக்கா வாங்கிட்டாங்க அப்படின்னா இது அவங்க நாட்டுக்கு வந்துட்டு மிக பெரிய அளவில் வந்துட்டு உதவும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரியில் தான் வந்துட்டு பதவி ஏற்க போகிறாரு.
ஏன்னா ஜோ பைடனுக்கு வந்துட்டு இன்னும் பதவி காலம் முடியல. ஸோ இவர் பதவி ஏற்ற பிறகு அவருடைய முதல் வேலையாக வந்துட்டு இந்த கிரீன்லேண்டை வாங்குறதுக்கு வந்துட்டு முயற்சியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி நிறையா கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.